ஆக்டன் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பான் மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பான் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. எல்லாமே ஒரு பான் எப்படி நகருதோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நகர்த்தணும், சேம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பான் எடுத்துக்கிறேன். இந்த சி பான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சி பான் வந்துட்டு என்னுடைய இஷ்டம், ஒரு ஸ்டெப்பும் நான் மூவ்மெண்ட் பண்ணுவேன் இங்கேருந்து. சப்போஸ் இது இங்கே இருக்குன்னா மறுபடியும் 2 ஸ்டெப்பும் மூவ்மெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த பான் வந்துட்டு எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இந்த பான் ஒவ்வொரு பானுமே எப்படி போகணும்னா நேராக தான் போகும். நேராக இது வரைக்கும் வரலாம். அதே மாதிரி இது இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு 2ஆவும் நவுத்தலாம், அதே சமயத்தில் 1ஆவும் நவுத்தலாம். ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு 1ஆ நகர்த்திட்டு அதுக்கப்புறம் 2 மூமெண்ட் பண்ணக்கூடாது. இது தப்பு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு பானுமே ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு 2 ஸ்டெப் நவுத்திக்கலாம், அப்படி இல்லைனா 1 ஸ்டெப் நவுத்தலாம். ஆனால் 1 ஸ்டெப் நவுத்திட்ட பிறகு 2 ஸ்டெப் நவுத்தக்கூடாது. இதுதான் பானுடைய மூமெண்ட்டு. ஸோ இது எப்படி வெட்டுது, எப்படி கிராஸில் எப்படி வெட்டுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது 2 தடவை நவுத்துறோம், 2 கட்டங்கள் நவுத்துறோம் இந்த பானை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராஜாக்கு கிங்குக்கு எதிர்க்க இருக்க பானை 2 மூமெண்ட் நவுத்துறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதனுடைய இந்த பானை, இந்த ஒயிட் பான் வந்துட்டு நான் என்ன பண்றேன், இதை கேப்சர் பண்றேன். வெட்டுறப்போ எப்படி நம்ம அதை வெட்டணும்னா இந்த ஒரு கையை இந்த ஒரு பானை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் வெட்டணும். நிறைய பேர் எப்படி வெட்டுவாங்கன்னு நான் சொல்றேன். இப்படி வெட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் தவறுதலான வெட்டுக்கள். இந்த மாதிரி வெட்டக்கூடாது, இப்படி வெட்டக்கூடாது. ஸோ இது மாதிரிலாம் வெட்டக்கூடாது. கரெக்டாக இந்த மூமெண்ட் இவங்க இப்படி பண்ணுறப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இப்படி வைக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான முறைப்படி வெட்டுறதா அர்த்தம். இப்போது மறுபடியும் இதை சொல்லித்தரம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காயின் வைக்கிறேன், இந்த பான் இந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்ணுறேன், இவங்க இந்த சைடு மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது நான் இதை கிராஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இவங்க இதை மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, நான் இந்த பானை மூவ்மெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பிளாக் பான் வந்துட்டு இதை வெட்டலாம். இதை வெட்டினாலும் போகலாம். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. வெட்டுறப்போ அது அவங்க அந்த ஆட்டத்தை விட்டு தனியாக நீக்கி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது இங்கே இருக்குது. இதுக்கு மேலே இப்படி நேராக வரும். அதே மாதிரி இந்த காயின், இந்த பான் இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போகும். மறுபடியும் இன்னொரு முறை இந்த வெட்டுற பானில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ இது இங்கே இருக்குது, இந்த பான் இங்கே இருக்குது. இந்த பான் இங்கே இருக்கும்போது இதுவும் கிராஸில் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பான் வந்துட்டு இங்கே போய் இப்படி வெட்டாது. இதெல்லாம் ஒரு இல்லீகல். ஏன்னா இந்த பான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது வெட்டும். ஒன்று இங்கே இருக்கிற பான் கிட்ட வெட்டும், அப்படின்னா இங்கே இருக்கிற பான் கிட்ட வெட்டும். ஸோ இந்த பான் வந்துட்டு இந்த சைடோ அல்லது இந்த சைடோ வெட்டலாம். வெட்டிட்டு அடுத்து அதுக்கு இருக்கிற நேர் வழியாக தான் பார்த்து போகுமே தவிர மற்ற வழியில் போகாது, சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த பானில் இருக்கிற மூமெண்ட் இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போகும், கிராஸில் வெட்டும். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான், சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த காயின் நம்ம பார்க்க போகிறது நைட். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி நைட்டு வந்துட்டு வைக்கிறதுன்றது மிகப்பெரிய அளவில் மிஸ்டேக்காக வந்துட்டு இருக்கும். இன்ன வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்துட்டு எதுக்காக கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இது வந்துட்டு எல் ஷேப்னு எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த எல் ஷேப்ன்றது எப்படி இருக்குது, எப்படி போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு நைட் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த நைட்டை சுற்றி எந்த சைடு எல் ஷேப்பில் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு நைட்டு. இந்த நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது ஒரு எல் வடிவமான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த நைட் வந்துட்டு இங்கே இருக்கிற பானை கேப்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சைடு வரக்கூடிய நைட்டு இங்கே இந்த சைடும் ஒரு எல் வடிவங்கள் இருக்குது. அப்படியே வச்சுட்டே வரேன், கவனிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு வீடியோவை கவனிச்சிங்கனாலும் இங்கே தெரிய வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய நைட்டு இங்கே, அதே மாதிரி ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நைட்டு இந்த சைடு. இப்போ பாருங்கள், இந்த சைடும் எல் வடிவங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு எல்,
சேம் எல் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஒரு நைட்டால் எத்தனை பக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா 8 பக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நைட்டு மிடில் இருந்தால் அவ்வளோ ஸ்ட்ராங். ஸோ ஒரு நைட் வந்து மிடில் இருக்கிறப்போ 8 பக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் எல் ஷேப். அப்போ இப்படி இருக்கிற நைட்டால் இதையும் வெட்டலாம், இதையும் கேப்சர் பண்ணலாம், இதையும் கேப்சர் பண்ணலாம், எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு நைட்டு கன்ஃபியூஷன் ஆக வழியே இல்லை. வேணா மறுபடியும் நான் அந்த ஸ்டெப்பை வேறு இடத்துல வச்சு சொல்லி காட்ட போகிறேன். கிளியராக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவை. இப்போ நைட் சப்போஸ் இங்கே இருக்குது, இல்லை ஒரு பிளாக் நைட் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஒயிட் காயின் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நைட்டு இங்கே வைக்கலாம், இது கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்கொயரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும், இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்போ இந்த பிளாக் நைட்டு சுற்றி இருக்கிற 8 இடத்த கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் நைட்டு நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக மூவ்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த நைட்டெல்லாம் உங்கள் காயினாக இருந்து நீங்களாகவே அடைச்சிட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. ஸோ இது வந்துட்டு அப்படியே லாக் ஆகிடும். அதனால் கரெக்டாக கவனிக்கணும். நைட்டு வந்துட்டு எல் ஷேப்பில் போகிறத பற்றி பார்த்தோம். ஸோ எல் ஷேப்பில் தான் வெட்டும். ஒரு காயினை வந்துட்டு நம்ம வெட்டுறப்போ எல் ஷேப்பில் தான் வெட்டணும். அதே மாதிரி இந்த நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடும் மூவ்மெண்ட் ஆகும். எந்த ஒரு காயினும் பேக் சைடும் மூவ்மெண்ட் ஆகும். பான் தான் வந்துட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் போகும், பேக் சைடு மூவ்மெண்ட் ஆகாது. மித்த எல்லா காயுமே வந்துட்டு பேக் சைடில் மூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற நைட் வந்துட்டு எல் ஷேப்பில் எந்த சைடு போகும்னா இந்த காயின் எல்லாம் தாண்டி தான் போகும் மூவ்மெண்ட். காயினை தாண்டி போகக்கூடியது நைட் மட்டும்தான், மித்த எதுவுமே வந்துட்டு ஜம்ப் பண்ணி போகாது. நைட்டில் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஸோ இந்த நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 தன்னுடைய சென்ட்ரல் இருக்கும்போது 8 இடத்தையும் தனக்குள்ள பார்த்துக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளாம் வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பானை நைட்டோடைய மூவ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வந்துட்டு மித்த காயின்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.